ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஒரு மூவி போட்டேன். அந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் அந்த மூவியில் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலையோ கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். வாங்க பார்ட் 2 பார்க்கலாமா? பார்ட் 2 ஸ்டார்டிங்லேயே இந்த அங்கிள் ஹீரோ கிட்ட போய் ஹீரோயினை பார்த்தா டவுட்டாக இருக்கே, அவள் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டிருக்கான்னு கேள்விப்பட்டேன். முக்கியமாக அவளோட பர்த் சர்டிஃபிகேட், அவள் எங்கே பிறந்தா எதுவுமே இல்லை. ஒருவேளை ஹீரோயின் என்னோட அண்ணனுக்கே பிறக்கலையோன்னு கேட்க ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, அங்கிள் நீங்கள் ஏதாட்டும் மூவி எடுக்க போகலாம், நல்லாவே கதை எழுதுறீங்க, இங்கே பாருங்க ஹீரோயினை பற்றி ஏதாட்டும் சொன்னீங்கன்னா மரியாதை கெட்டுரும், இங்கேருந்து கிளம்புறீங்களான்னு கேட்க அங்கிள் டென்ஷன் ஆகி அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போதான் டாக்டர் வரான். டாக்டர் அங்கிளை பார்த்து, சே இவனெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குன்னு நேராக ஹீரோ பார்த்து, டே மச்சான் இந்த கலட்டு பயலுக்கு வேற வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் உன்னை டென்ஷன் ஆக்குறதே வேலையை வச்சிருக்கான்னு உள்ளுக்கு போகும்போது நம்ம ஹீரோ அப்படியே மயக்கம் போட்டு விழுறான். டாக்டருக்கு டென்ஷன் ஆயிட்டு, டே என்னடா பண்ற ரோகன், எந்திரி எந்திரின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். அதே சமயம் இங்கே ஹீரோயின் காரில் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருப்பா. அப்போதான் அவளுக்கு தோணுது, ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு, என்னோட அப்பா சொத்து எல்லாமே எனக்கு கிடைக்க போகுது, இந்த மீட்டிங்கில் மட்டும் போய் சைனை போட்டுட்டேன்னா எல்லா சொத்துமே எனக்கு தானு சந்தோஷப்படுறா. ஆனால் அவளுக்கு சோகமாகவும் இருக்குது. அப்போ தான் அசிஸ்டன்ட் பொண்ணு கால் பண்ணுறா. மேடம் ஆஃபீஸில் ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்ல ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகுது. இப்போ என்ன ஆகுது சொல்லுன்னு கத்திட்டே இருக்கா. அசிஸ்டன்ட் பொண்ணும் அது மேடம்னு சொல்ல போகிறா. அதுக்குள்ளேயும் அந்த ஆஃபீஸில் நிறைய சத்தம்லாம் கேட்கல. சீக்கிரம் அவர் ஆம்புலன்ஸில் ஏற்றுங்க, ரோகனுக்கு மூச்சு விட முடியல, எல்லாரும் தள்ளிப்போங்கன்னு ஆம்புலன்ஸில் ஏற்றுற மாதிரி சத்தம் கேட்குது. ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. என்னாச்சு சொல்லுன்னு அழுகுறா. உடனே அசிஸ்டன்ட், மேடம் ரோகன் சாருக்கு என்னாச்சுன்னே தெரில, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, எந்திரிக்கவே மாட்டிக்கிறாங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு. அப்போ தான் டிரைவர் கிட்ட காரை நிப்பாட்டுங்கன்னு சொல்ல போகிறா. ஆனால் டிரைவர் சொல்லுவாங்க, மேடம் இங்கே பிரேக் பிடிக்கல, என்ன பண்ணுறதுனே தெரில, பிரேக் சுத்தமாகவே பிடிக்கலன்னு. டிரைவர் காரை அந்த சைடு திருப்பாமல் பாருங்களேன், ஒரு மரத்தில் போய் மோதிடுவாங்க. அப்படின்னாலும் ஹீரோயின் கஷ்டப்பட்டு வெளியே போவா. அதே சமயம் இங்கே நம்ம ஹீரோ தான் காமிப்பாங்க. இனிமே வர சீன் நிறைய சீனை காமிக்க மாட்டேன், ஏன்னா காப்பிரைட் போட்டுருவாங்க, சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்கள்ல. ஹீரோ ஐசியூவில் இருப்பான். ஆனால் டாக்டர் வெளியே இருப்பான். அவனோட கை எல்லாமே ரத்தமாக இருக்கும். அவன் ஒரு மாதிரி ஷாக்கான மாதிரி நின்றுட்டே இருப்பான். அவனை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ டாக்டர் உள்ளுக்கு போய் என்னால் முடியும்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போகிறான். இங்கே தான் ஹீரோ பேச்சு மூச்சு எதுவுமே இல்லாமல் இருக்கான். இதை பார்த்து நர்ஸு, டாக்டர் அங்கே பாருங்கள் பல்ஸ் எல்லாமே நின்றுட்டு அவ்வளோதான் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல டாக்டருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. தன்னோட ஃப்ரெண்டை அடிச்சுட்டு, டேய் பைத்தியக்காரா ஏன்டா இப்படி பண்ணுற, என்ன டென்ஷன் ஆகாத, இப்போ நீ எந்திரிக்க முடியாதா, இன்னுமே நீ லில்லிக்கு எல்லா சொத்தையும் எழுதி கொடுக்கல, ஞாபகம் இருக்கா, இன்னைக்கு தான் சைன் போடணும், ப்ளீஸ்டா எந்திரிடான்னு சொல்லிட்டு பல்ஸ் வர்றதுக்காக இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுப்பாங்கல்ல, அதை அழுதுகிட்டே தான் கொடுக்கான். ப்ளீஸ்டா மச்சான் எந்திரிடா, என்னை ஏமாத்திடாதடா, நீ இல்லைன்னா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும், கிட்டே இருந்து பழகிட்டல, ப்ளீஸ்னு ரொம்பவே அழுவான். ஆனால் ஹீரோவோட பல்ஸ் அப்படி நின்றுட்டே இருக்கும். மறுபடியும் இப்போ நீ எந்திரிக்கிறியா இல்லையா, இல்லைன்னா ஹீரோயினை யார் பார்த்துப்பா, ப்ளீஸ்டா யோசிச்சு பாரு, இல்லைன்னா அங்கிள் கையில் சொத்து போயிரும்னு சொல்லும்போது தான் அந்த பல்ஸ் நார்மலாகவே ஆகும். அதுக்கப்புறம் அந்த டாக்டர் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி நிற்பான் பாருங்களேன். அப்படி கல்லு மாதிரியே இருப்பான். கீழே உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவான். என்னாலே தாங்கிக்க முடியல, இதெல்லாம் லில்லிக்கு தெரிஞ்சா எப்படி தான் தாங்கிக்க முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி குழந்தை மாதிரி உருண்டு அழுவான் பாருங்களேன். பார்க்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயம் இங்கே ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் அந்த கார் ஆக்சிடென்ட்லேருந்து எந்திரிச்சு வரப்போவா. அப்போ ஹீரோக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுப்பா. அவளோட ஃபோனை யாரோ ஷூவால் மிதிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினால் மேலே கூட பார்க்க முடியல, மயக்கம் போட்டு விழுந்துட்டா. முழிச்சு பார்க்கும்போது யாரோ கட்டி வச்சிருக்காங்க. ஹீரோயினுக்கு இன்னுமே சிரிப்பு வந்துடுது. டே ரோகன், இது எல்லாமே உன்னோட பிளான் தானே, என்னை கடத்தி வச்சு சொத்தை எல்லாத்தையுமே ஆட்டை போட்டுடலான்னு நினைக்கிறியான்னு கேட்க அங்கேருந்து யார் வராங்கன்னா இந்த கசன் தான். யார், ரோகனா? ரோகன் எப்படி உன்னெல்லாம் கொலை பண்ணுவான், உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, 3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் உயிரை கூட நினைக்காம உன்னை காப்பாத்தினானே, அவனை போய் தப்பா சொல்கிறேன்னு கேட்க ஹீரோயினுக்கு ஷாக்கு. என்னது 3 வருஷத்துக்கு முன்னாடியா? 3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஒன்று என்னை காப்பாற்றலன்னு சொல்ல கசன் சிரிச்சுக்கிட்டே, எங்கள் அப்பா ஏற்கனவே சொன்னாங்க உன்னெல்லாம் ஈஸியாக ஏமாத்திடலான்னு. அட அறிவு கட்டவில்லை, உனக்கு தெரியுமா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ தான் உன்னை காப்பாற்றினாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனோட உயிரை பணைய வச்சு உன்னை காப்பாற்றினான். அவனோட பாதி சொத்தையும் உனக்காக அந்த ரவுடி பசங்க கிட்டே கொடுத்தான். 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரவுடி பசங்க ஹீரோக்கு கால் பண்ணி இவ்வளோ மணி வேணும்னு கேட்டாங்கல்ல, யார் கொடுத்தா? இவன் தான் கொடுத்தான். அதுக்கப்புறம் என்ன, உங்களோட கம்பெனி எல்லாமே நஷ்டத்தில் போச்சு. இவன் தான் 3 வருஷமாக தூக்கி நிப்பாட்டிட்டு இருக்கான். அதை டாப் லெவலுக்கு கொண்டு வந்தது ஹீரோ. அவனை போய் தப்பா பேசுகிறேன்னு சொல்ல ஹீரோயினால் எதையுமே நம்ப முடியல. இல்லை நீ பொய் சொல்லிட்டு இருக்க, அவன் ரொம்ப கெட்டவன், அப்படி இல்லைன்னா ரோகன் எதுக்காக என்னை பழி வாங்கணும்னு நினைக்கிறான்னு கேட்க உடனே கசன் மறுபடியும் சிரிச்சுக்கிட்டு, நீ பைத்தியக்காரின்னு மறுபடியும் நிரூபிச்சிட்ட பாத்தியா, உன்னை அவன் பழி வாங்குவானா, அவன் உன் மேலே ரொம்ப பைத்தியக்காரன்னு ஆளைறான், உன் மேலே அவ்வளோ லவ், அவனுக்கு என்னாச்சுன்னு உனக்கு தெரியுமா, அவனுக்கு கேன்சர், இன்னும் 2 மாசத்துல சாக போறான் பாவம், அதனால தான் உன்னை எப்படியாட்டு பெரிய லெவலில் கொண்டு வந்தணும்னு உன்னோட கம்பெனிக்கு பாடுபட்டு உழைச்சான், எல்லாமே உனக்காக தான், நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கன்னு சொல்ல ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. அப்புறம் சிரிச்சுக்கிட்டு, இல்லை இது எல்லாமே பொய்யா தான் இருக்கும்,
அவனுக்கு கேன்சர். அவ்ளோ பெரிய கம்பெனிய அவனால எப்படி பார்த்துக்க முடிஞ்சுச்சு? நான் 3 மாசத்துக்கு முன்னாடி கூட தண்ணி எடுத்து அவன் மூஞ்சில எறிஞ்சேன். நெறைய கன்னத்துலலாம் அரைஞ்சேன். அவனுக்கு எதுவுமே ஆகலையே! இது எல்லாம் பொய்யா தான் இருக்கும். அவனுக்கு கேன்சர்லாம் இருக்காதுன்னு சொல்ல, கசின் அதுக்கு "உனக்கெல்லாம் தெரியாது. உண்மையாவே அவனுக்கு கேன்சர் தான். எங்க அப்பாவே கண்ணால பார்த்துருக்காங்க நெறைய தடவ. அவன் உனக்கே தெரியாம பிளட் வாந்தி எல்லாமே எடுத்திருக்கான் தெரியுமா? பாவம் உனக்கு தெரிஞ்சிடக்கூடாது தான் எல்லாத்தையுமே மறைச்சிருக்கான். உனக்கு ப்ரூஃப் வேணுமா? நான் வேணும்னா எவிடன்ஸ் காட்டவான்னு" மொபைல் ஃபோன்ல நம்ம ஹீரோ வந்து ரத்த வாந்திலாம் எடுத்திருப்பான்ல, அதெல்லாம் காமிக்கிறான். முக்கியமா, இப்போ ஒரு குட் நியூஸ் சொல்லவா? உன்னோட ஆள், அதான் ரோகன் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. சாக போறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பல்ஸ் எல்லாமே நின்னு போச்சாம். எனக்கு தெரிஞ்சு செத்து போயிருப்பான்னு சொல்ல, ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சிரிச்சுட்டு, "டேய் ரோகன் நடிக்கிறான்டா. அதையும் நம்பி தொலைச்சிட்டியா? அவனுக்குலாம் ஒண்ணும் கேன்சர் இல்ல. அவன் என்கிட்டயே நடிச்சிட்டு தான் இருந்தான். நீ வேணும்னா அவனுக்கு கால் பண்ணி பாரு. நல்லா இருக்கேன்னு சொல்லுவான்னு" சொல்ல, இவனுக்கு டென்ஷன் ஆயிட்டு. என்னது உன்னோட சொத்தும், அவனோட சொத்தும் எல்லாமே எனக்கு தான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி பார்ப்பான். அங்க அசிஸ்டன்ட் தான் கால் எடுப்பாங்க போல இருக்கு. சார் இங்கே தான் இருக்காங்க, நல்லா இருக்காங்கன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ என்ன நினைக்கிறான்னா, எனக்கு தெரியும் அவன் உயிரோட தான் இருப்பான்னு. என்னோட ரோகன் உயிரோட தான் இருப்பான். நான் எப்படியாட்டு போய் பார்க்கணும்னு அவ கையில கட்டியிருக்க கட்டை எல்லாத்தையுமே அந்த கசனுக்கு தெரியாம அவுத்துருவா. அந்த கசன் தான் ஃபோன்ல பேசிட்டு இருக்கான்ல. இவ அப்படியே குடுகுடுன்னு ஓடும்போது இந்த கசன் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருப்பான். ஆமா ஹீரோக்கு என்னாச்சுன்னு. அவன் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான்னு சொல்ல, ஹீரோக்கு டென்ஷன் ஆயிரும். அப்ப இது எல்லாமே பொய் தான். அசிஸ்டன்ட் பொய் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்ப்பா. ஹீரோயின் இருக்க மாட்டா. இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி ஹீரோயினை தேட போறானா. ஹீரோயின் நான் எப்படியாட்டு தப்பிச்சாகணும். ரோகன் உனக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருப்பா. கால் தட்டி கீழே விழுவா. யார் பிடிக்க போறாங்கன்னா நம்ம ஹீரோ தான். ஹீரோ பிடிச்சி கட்டி பிடிச்சிப்பான். இங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் உள்ளக்க போய் பார்ப்பாங்க. ஹீரோ இருக்க மாட்டான். அசிஸ்டன்ட் கிட்ட கேட்பான் என்னாச்சுன்னு. அசிஸ்டன்ட் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவான். ஹீரோயினோட கசின் எனக்கு கால் பண்ணி ஹீரோயினை கடத்தி வச்சிருக்கதா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட சொத்தை எல்லாத்தையுமே அவங்களுக்கு எழுதி கேட்டாங்கன்னு சொல்ல, இதை கேட்கும்போது டாக்டருக்கு டென்ஷன் ஆயிடு. இந்த பைத்தியக்காரனுக்கு அறிவே இல்லை. அவனே உடம்பு சரியில்லாம இருக்கான். அங்க போய் என்ன பண்ணுவான்னு கத்திட்டே இருக்காங்க. இங்க ஹீரோ ஹீரோயின் கிட்ட உனக்கு ஒன்றும் ஆகலையேன்னு சொல்லிட்டு தலையை பார்ப்பான். தலையில இருந்து ரத்தமா வரும். அப்பதான் கசின் அங்க கரெக்டா வந்துடுவான். கசின் ஹீரோ கிட்ட நீயும் வந்துட்டியா? சரி நான் சொன்ன மாதிரியே உங்க 2 பேரோட சொத்தையும் எனக்கே எழுதி தந்துருங்க. உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன். இல்லைன்னா நடக்கிறதே வேறன்னு அங்க அடியாட்கள் எல்லாருமே கூப்பிட்டு வரான். ஹீரோக்கு கடுப்பாயிட்டு பக்கத்துல போய் இங்க பாரு நீ காசு கேட்டா தந்திருப்பேன். வேற என்ன கேட்டாலும் தந்திருப்பேன். என்னோட உயிரே கேட்டாலும் தந்திருப்பேன். ஆனா அவளோட தலையில ரத்தம் வர வச்சுட்டல உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். அப்படியே கத்தியை வச்சு கொலை பண்ணலான்னு போகும்போது ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு ரோகன் நான் நல்லா தான் இருக்கேன். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். என் கூட வான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு போறா. அப்பதான் ஹீரோ கையை தள்ளி விட்டுட்டு நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். அந்த கசனையும் அங்கிளையும் நம்பாத சொன்னல. அவங்க 2 பேருமே என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாத்தியான்னு கேட்க ஹீரோயினுக்கு அப்படியே அழுகியா வருது. உனக்கு ஒன்றும் இல்லை தானேன்னு கையை பிடிக்க போறா. உடனே ஹீரோ கையை தள்ளி விட்டுட்டு உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். உன்னை காப்பாற்ற வந்தேன்னு நினைச்சியா? லூசு மாதிரி நினைக்காத. நான் ஒன்று காப்பாற்ற வரல. என்னோட பேரு புகழ காப்பாற்ற தான் வந்தேன். ஏற்கனவே நியூஸ்ல நான் தான் உன்னோட அப்பனை சாகடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உன்னையும் சாகடிச்சிட்டேன்னு சொல்லவா? அதனாலதான் உன்னை காப்பாத்தினேன். முக்கியமா இங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன். கம்பெனியில போய் நான் தான் இந்த பொண்ணை காப்பாத்தினேன். நான் எப்படி இவங்க அப்பாவெல்லாம் சாகடிச்சிருப்பேன்னு ஒரு நல்லவன் பட்டம் வாங்க போறேன். அதுக்கப்புறம் என்ன உன்னோட சொத்து எல்லாமே எனக்கே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு ச்சே உன்னை போய் ஒரு நல்ல மனுஷன் நினைச்சேன் பாத்தியா என்னை செருப்பாலே அடிக்கணும்னு அங்கிருந்து கிளம்பிட்டா. போடி போ நீ என்னனாலும் நினைச்சுக்கோ உன்னோட சொத்து எனக்கு தானே. அவன் அப்படி வயித்தை பிடிச்சிட்டு உட்காருவான் பாருங்களேன். எதுக்காக தெரியுமா? இந்த கசன் கூட சண்டை போடும்போது ஒரு ரவுடி பையன் வயிற்றுலையே கத்தி வச்சு குத்திடுவான். இதை எதையுமே நம்ம ஹீரோயின் பார்த்துருக்க மாட்டா. அவன் வந்து ரொம்ப வலியில ஐயோ அம்மா வலிக்குதுன்னு சொல்லிட்டு உருண்டு படுத்துட்டு இருப்பான். அப்போதான் அங்கே ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்ப்பான். நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஒரு அழகான இடத்துல உட்காந்துட்டு அங்கே பாத்தியா அந்த நட்சத்திரத்தை மாதிரி நீ எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும் சரியான ஹீரோ சொல்ல இவளுக்கும் ஆமா நானும் சிரிப்பேன் நீயும் சிரிக்கணும். எப்பவுமே நம்ம 2 பேருமே ஜாலியாக இருக்கணும் சரியான்னு அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் நினச்சி பார்த்துட்டு லில்லி நான் உன்னை விட்டு போக போறேனா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு அழுதுட்டே அப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அங்கதான் ஆம்புலன்ஸ் வருது சொன்னல. ஆம்புலன்ஸ் சத்தத்தை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்கறா. ஐயோ ஒருவேளை உண்மையா இருக்கக்கூடாது உண்மையா இருக்கக்கூடாதுன்னு அவ யோசிச்சுட்டே இருக்க இங்க டாக்டர் ஓடி வந்து ரோகன் நீ எங்க இருக்க ப்ளீஸ் எனக்கு பதில் சொல்லு என்னால தாங்க முடியலடா ப்ளீஸ் எங்க இருக்கன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்க ஹீரோ அங்க லாஸ்ட்ல உட்காந்துருப்பான். இதை பார்த்த டாக்டர் ரோகன் நான் வந்துட்டேன் ஆம்புலன்ஸ் ப்ளீஸ் இங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஓடுவான். ஹீரோயினுக்கு பதட்டமாயிரும். அச்சோ ரோகனுக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதட்டப்பட்டுட்டே இருப்பா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியாச்சு. ஹீரோயின் வந்து ஐயோ ரோகனுக்கு வயிற்றுல அடிபட்டிருக்கிறது எனக்கு தெரியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கும் போது டாக்டர் வருவான்.
டாக்டர் சொல்லிட்டே தான் வருவான். என்னால கண்டிப்பா காப்பாத்த முடியும். இத்தனை வருஷமா நான் தான் அவன காப்பாத்தியிருக்கேன். நான் கண்டிப்பா அவன காப்பாத்துவேன், காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு அப்படியே மூச்சு புடிச்சிட்டு வருவான் பாருங்களேன். எனக்கு இந்த டாக்டர பார்க்கும்போது தான் ரொம்ப பாவமா இருக்குது. அப்போ ஹீரோயின் கேட்பா, டாக்டர் ரோகன் நல்லா தானே இருக்கான்னு சொல்ல, அதெல்லாம் நல்லா தான் இருப்பான். நான் பாத்துக்கிறேன். நான் அவன கண்டிப்பா காப்பாத்துவேன்னு உள்ளுக்கு போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் ஆப்ரேஷன் எல்லாத்தையுமே முடிச்சிட்டு வெளியே வந்து நிக்கிறான். ஹீரோயின் ஓடி போய், டாக்டர் டாக்டர் ரோகன் நல்லா தானே இருக்கான், ப்ளீஸ் சொல்லுங்கன்னு கேட்க, டாக்டரும் ரோகன் நல்லா இருக்கான்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு உள்ளுக்கு ஓடி போறா. டாக்டர் கையை பிடிச்சிட்டு, இதெல்லாம் இப்போ முக்கியம் கிடையாது, நீ போய் உன்னோட ஆஃபீஸை பாரு, ஆஃபீஸில் நீயும் ரோகனும் இல்லைன்னா அங்கிள் ஏதாட்டும் ஆஃபீஸை பண்ணிடுவான், நீ போன்னு சொல்ல ஹீரோயின் நான் போக மாட்டேன், ஆஃபீஸ்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, ரோகன் தான் முக்கியம், அவன் மட்டும் தான் முக்கியம், ப்ளீஸ் என்னை விடுங்கன்னு கெஞ்சி கேட்குறா. டாக்டர் வந்து, உனக்கு வேணும்னா ரோகன் முக்கியமாக இருக்கலாம், ஆனால் ரோகனுக்கு உன்னோட கம்பெனி முக்கியம், ஞாபகம் இருக்குது தானே, ப்ளீஸ் அந்த கம்பெனியை போய் பாருன்னு சொல்ல ஹீரோயினும், அப்போ ஓகே, நீங்கள் கண்டிப்பாக ரோகனை பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் சீக்கிரமாகவே வேலையை முடிச்சுட்டு வரேன்னு கிளம்ப போகிறா. அப்போ தான் திடீர்னு ஞாபகம் வருது, ஆமல்ல இந்த கசன் என்கிட்ட இவனுக்கு கேன்சர் இருக்கு சொன்னானேன்னு டாக்டர் கிட்ட, டாக்டர் ரோகனுக்கு கேன்சர் இருக்கா உண்மையை சொல்லுங்கன்னு கேட்க, டாக்டர் சிரிச்சுக்கிட்டே, அவனுக்கு எங்கே கேன்சர் இருக்கு, என்னோட கசன் சொன்னால் அப்படியே நம்பிடுவியா, அவனுக்கெல்லாம் கேன்சர் இல்லை, போ வேலையை பாருன்னு சொல்ல ஹீரோயின் அப்படியே வேலையை பார்க்க போறா. அதே சமயம் இங்கே அங்கிளையும் கசனையும் தான் காமிக்கிறாங்க. அங்கிள் தன்னோட பையனை போட்டு திட்டுன்னு திட்டுறாங்க. டே, ஒரு வேலையை உருப்படியே பார்க்குறியா, நீலாம் ஒரு மகனானு திட்டே இருக்க. அந்த பையனும், அப்பா நான் என்ன செய்வேன், அந்த லில்லி பொண்ணு தப்பிச்சு ஓடி போயிட்டாப்பா, கவலைப்படாதீங்க, நான் மறுபடியும் போட்டு தள்ளிடுறேன்னு சொல்ல அப்பாவுக்கு பயமாயிட்டு, என்னது மறுபடியும் போட்டு தள்ளிடுவியா, ரோகனும் லில்லியும் உன்னை சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறியா, கண்டிப்பா சும்மா விட மாட்டாங்க, முதல்ல இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போயிறேன்னு சொல்ல உடனே இந்த கசனுக்கு சிரிப்பு வந்துடுது. ரோகன் கூட ஏதாட்டு பண்ணுவான், ஆனா இந்த லில்லியால என்ன பண்ண முடியும், அவளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லும் போதுதான் ஹீரோயின் ஒரு பேட்டு தூக்கிட்டு வருவா. கரெக்டா அங்கிளை வெளியே தள்ளி கதவு பூட்டிட்டு, இந்த கசன் கிட்ட போய், எவ்வளவு தைரியம் தான் நீ ரோகன் மேலேயே கையை வச்சிருப்ப, என் மேல என்னனாலும் பண்ணிருக்கலாம், ஆனா நீ ரோகன் மேல கையை வச்சிருந்தா உன்னை சும்மா விட மாட்டேன்னு அந்த காலில் அடிபட்டிருக்கலாம், அதே காலில் அடின்னு போட்டு அடிச்சுட்டே இருக்கா. இவனோ கெஞ்சி கேட்குறான், ப்ளீஸ் என்னை விட்டுருன்னு, என்னாலலாம் அவனுக்கு அப்படி ஆகலை, அவனுக்கு ஏற்கனவே கேன்சர் இருக்குது, அதனால தான் அப்படி ஆச்சு, ப்ளீஸ் என்னை விட்டுருன்னு சொல்ல ஹீரோயின் இதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, என்னோட ரோகனை நீ எப்படி தொடலான்னு சொல்லிட்டு போட்டு அடின்னு அடிச்சிருவா. அப்போ தான் அங்கே யார் வந்து பிடிக்கிறாங்கன்னா இந்த சீனியர் வந்து அந்த பேட்டை பிடிச்சிட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க லில்லி, முதல்ல இங்கேருந்து கிளம்புன்னு சொல்ல, இந்த பேட்டை விடுங்க, நான் கண்டிப்பாக இவனை சும்மா விட மாட்டேன், என்னோட ரோகன் மேலே யார் கையை வச்சாலும் அவங்கள கொலை பண்ணாமல் விட மாட்டேன்னு போட்டு அடின்னு அடிக்கிறா. சீனியர் அதெல்லாம் வேண்டாம், முதல்ல உன்னோட ரோகன் எந்திரிச்சிட்டான் போய் பாருன்னு சொல்ல ஹீரோயினும், என்னதே என்னோட ரோகன் முடிச்சிட்டானா, நான் போய் பார்க்குறேன்னு அங்கேருந்து ஓடுறா. அப்போதான் இந்த அங்கிள் ஓடி போய் தன்னோட பையனை காப்பாற்றலான்னு போகும்போது அங்கே சீனியர் இருக்கால, சீனியர் அங்கிள் கிட்ட, அங்கிள் ஒரு நிமிஷம் நின்னுங்க, இவ்வளோ நாள் ஹீரோயின் தனியாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, ஓ ரோகன் செத்து போனதுக்கப்புறம் அவளோட சொத்தை எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டுடலான்னு நினைக்கிறீங்களா, நான் இருக்கிற முடியும் உங்களால் லில்லி பக்கத்தில் கூட போக முடியாது, ரோகன் இறந்து போனாலும் அவளுக்காக நான் இருப்பேன், கடைசி முடியும் நான் இருப்பேன், உங்கள் யாராலையும் அவளை டச் கூட பண்ண முடியாது, இனிமே அவகிட்ட ஏதாட்டு வம்பு வச்சுக்கிட்டீங்க அவ்வளோதான், இந்த பேட்டை வச்சு நானே உங்களை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டிட்டு போயிருப்பான். அதே சமயம் ஹீரோயின் ஓடி போய் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் பாப்பா. அங்கே தான் உள்ளக்க யாரோ பேசுகிற மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்கா. அவள் பேர் லின் ஹீரோ கிட்ட, பேபி நான் உனக்காக தான் வெளிநாட்டிலேருந்து திரும்பி வந்துட்டேன், உனக்கு ரொம்ப வலிக்குதா, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, ஐ லவ் யூ பேபின்னு சொல்ல உடனே ஹீரோ, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ, நானும் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன்னு ரெண்டு பேருமே ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்க்கும்போது அவளுக்கு அழுகையாக வரும். அப்போ தான் டாக்டர் பக்கத்தில் போய் சொல்லுவான், ஓ இந்த பொண்ணு வந்திருக்காளா, இந்த பொண்ணு யார் தெரியுமா, இவளோட பேர் தான் லின், உங்கள் அப்பா 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஹீரோக்கும் லின்னுக்கும் நிச்சயம்லாம் பண்ணி வச்சுட்டாங்க, இப்போ கல்யாணம் ஆக போகுது, கண்டிப்பாக இந்த மாசத்துல கல்யாணம் இருக்கும்னு சொல்ல ஹீரோயின், அது எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ரோட்ல தனியா நடந்து போறா. அதே சமயம் டாக்டர் உள்ளக்கு போய், டே மச்சான் லில்லி கிளம்பி போயிட்டா, உன்னோட நாடகத்தை நிப்பாட்டேன்னு சொல்ல ஹீரோ அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப இருமலா வருது. இந்த பொண்ணு அக்கறையா, நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு கேட்க ஹீரோ, அதெல்லாம் என்கிட்ட வராத, நீ தள்ளியே இருன்னு சொல்லிடுறான். இங்கே ஹீரோயின் ரோட்ல தனியா போயிட்டு இருக்கா. அவளுக்கு அழுகையா வருது. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் தான் இப்போ அவனை லவ் பண்ணலையே, ஆமா நான் அவனை ரொம்ப வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள, ரோகன் நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன், ஏன் என்னால மறக்க முடியலன்னு ரொம்ப சோகமா போயிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஆஃபீஸில் மீட்டிங் வச்சுருக்காங்க. எல்லாருமே, இன்னைக்கு ரோகன் சார் வரலையா, இன்னைக்கு முக்கியமான நாள் ஆச்சே, இன்னைக்கு தானே சொத்தை எல்லாத்தையுமே உங்களுக்கு எழுதி தரணும், ரோகன் இல்லாமல் எப்படின்னு கேட்க ஹீரோயினும் அப்படி உட்காந்துருக்கா. நீங்கள் மட்டும் கிடையாது, நானும் ரோகனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. ஹீரோயின் ரோகனை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிருப்பா. அங்கே ரோகன் இருக்க மாட்டான். நர்ஸக்கா வந்து அவங்கள பக்கத்து ரூமுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல ஹீரோயினும் அங்கே போய் பார்க்க போகலான்னு போவா.
அப்பதான் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் லின் வந்து, "நீங்க என்ன இங்க பண்றீங்க? அதான் ஹீரோக்கு உங்களுக்கு பிடிக்கலல்ல. எப்ப பார்த்தாலும் பின்னாடியே சுத்தாதீங்க. அது மட்டும் இல்லாம நானும் அவரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். எங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு" சொல்ல, ஹீரோயின் என்ன மன்னிச்சிடுங்க தெரியாத்தனமா வந்துட்டேன்னு அங்கருந்து அழுதுகிட்டே போயிருப்பா. இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் நெனச்சு பார்த்துட்டு ஹீரோயின், "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரோகன் எப்போ வருவானோ வரட்டும். நம்ம வேலைய பார்க்கலான்னு வேலைய ஆரம்பிக்கும்போது, நம்ம ஹீரோவும் லின்னும் அங்க வராங்க. ஹீரோ வந்து, "என்னாச்சு? என்னையா தேடுறீங்க? இப்ப என்ன உங்களுக்கு சொத்து எல்லாமே வேணுமான்னு" சொல்லிட்டு அந்த சொத்து எல்லாத்தையுமே ஹீரோயினுக்கு எழுதி கொடுக்க போறான். ஹீரோயின் கேட்பா, "அது எப்படி சொத்து எல்லாத்தையுமே எனக்கு தரணும்னு தோணுச்சுன்னு" கேட்க, உடனே ஹீரோ ஒரு சர்டிஃபிகேட் எடுத்து காமிப்பான். அந்த ஃபைல்ஸ் முழுக்கவும் ஹீரோயினோட அப்பா இருக்காங்கல்ல, "இந்த சொத்து எல்லாமே என்னோட பொண்ணுக்கு மட்டும் தான் போணும்" அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிருப்பாங்க போல இருக்கு. அதெல்லாம் காமிச்சிட்டு, அவங்க அப்பாவே இப்படி எழுதி வச்சிருக்காங்க. என்னால எப்படி ஆட்டை போட முடியும்? சரி ஹீரோயினே வச்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு, எல்லார் முன்னாடியுமே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ சொல்லணும். நானும் என்னோட ஃபியான்சி லின்னும் அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிக்க போறோம். எல்லாருமே கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு அங்கருந்து கிளம்புறான். ஹீரோயினுக்கு அழுகையா வருது. கரெக்ட்டா ஹீரோ முன்னாடி நின்னுட்டு, "ரோகன் உனக்கு என்ன ஆச்சு? நீ எப்பவுமே சண்டை புடிப்ப. இன்னைக்கு சண்டையே புடிக்காம அமைதியா சொத்து எல்லாத்தையுமே எழுதிட்டு போற. இல்ல ஏதோ தப்பா இருக்கு. என்ன ஆச்சு சொல்லுடான்னு கேட்டுட்டே இருக்க. என்ன சொல்லணும் உனக்கு? இங்க பாரு எதுவுமே தப்பா தெரியல. உன்னோட இப்ப பணக்காரி கிடைச்சிருக்கா. இங்க பாத்தியா லின், இவள கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு ஏகப்பட்ட சொத்து கிடைக்கும். உன்னோட இவ தான் பணக்காரி. அதனால தான் உங்க அப்பன் ஏதோ எழுதி வச்சு செத்து போயிட்டான். இனிமே சொத்தும் கிடைக்காது. அதான் உன்கிட்ட தாராள பிரபு மாரி தந்துட்டேன். வச்சுக்கோ என்ன விடுன்னு" சொல்ல ஹீரோயின், "ப்ளீஸ் என்ன விட்டு போயிறாதன்னு" அவனோட கைய புடிச்சிட்டு, "ரோகன் என்னை விட்டு போயிறாத. உண்மையாவே நீ லின்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? காதலிக்கிறியான்னு" கேட்க, ஹீரோ பக்கத்துல போய், "அப்புறம் நான் உன்னையே காதலிக்கிறேன். என்னோட லின்ன தான் நான் ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நான் வெளிநாட்டுல போய் என்னோட லின் கூட ஹனிமூன் எல்லாமே போய் சுத்தி பார்க்க போறேன். அங்கேயும் வந்து தொந்தரவு பண்ணாத சரியா? காதலிக்கிறேன் காதலிக்கிறேன்னு. போய் உன்னோட வேலைய பாருன்னு" இந்த லின் பொண்ண கூப்பிட்டுட்டு போறான். அப்போ ஹீரோயின், "ப்ளீஸ் என்ன விட்டு போயிறாதன்னு" கைய புடிச்சு கெஞ்சி கேட்க, பார்க்கவே பாவமா இருக்கு. பச்சை குழந்தை மாரி கேட்பா. அதுக்கு ஹீரோ ஒரு பார்வை பார்ப்பான் பாருங்களேன். அப்படியே பார்த்துட்டே இருப்பான். அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்பதான் இந்த லின் பொண்ணு ஹீரோயின் கிட்ட, "மேடம் உங்களுக்கு என்னதான் வேணும்? அவர் என்னதான் லவ் பண்றாரு? உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா? முதல்ல என்னோட ஹஸ்பண்டோட கைய விடுங்கன்னு" சொல்ல, ஹீரோயின் விட்டுருவா. ஆனா ஹீரோ போகும்போது கூட அந்த பார்வைய விடவே மாட்டான். பார்த்துட்டே இருப்பான். அப்பதான் அசிஸ்டன்ட் ஓடி வந்து கேட்பாங்க, "மேடம் மீட்டிங் ஆரம்பிக்கலாமான்னு?" "அது இப்போ முக்கியம் கிடையாது. நீ ஹீரோ என்ன பண்றான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும். அது மட்டும் இல்லாம அவன் ரொம்ப வீக்கா இருக்கிற மாரி இருக்கு. நடக்க முடியாம நடந்து போறான். ஆனா அவனோட வயித்துல தான் கத்தியால குத்துனாங்க. அவன் ஏன் ரொம்ப ஒல்லியாகுறான்? இல்ல ஏதோ இங்க இருக்கு. ஏதோ தப்பா இருக்கு. ப்ளீஸ் அவனுக்கு என்ன நடக்குதுன்னு எல்லா ஹாஸ்பிட்டல்லயும் போய் செக் பண்ணு. கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். அவனுக்கு ஏதோ பண்ணுதுன்னு" சொல்லிட்டு அழுதுட்டே இருப்பா. இங்க ஹீரோ தான் காமிப்பாங்க. ஹீரோ வெளிநாட்டுல ஒரு தனியா இடத்துல போய் உட்காந்துருக்கான். அங்க தான் லின்னும் பக்கத்துல இருக்கா. இப்ப ஹீரோ லின்னுக்கு தேங்க்ஸ் சொல்லுவான். தேங்க்ஸ் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா நடிச்சதுக்குன்னு சொல்ல, உடனே இந்த பொண்ணும், "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கம்பெனி நஷ்டத்துல போகும்போது நீங்க தானே ஹெல்ப் பண்ணீங்க. அதனால தான் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். பேசாம நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு" கேட்க போவா. உடனே ஹீரோ, "இங்க பாரு, அவள தவிர என்னோட மனசுல யாருக்குமே இடம் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் இங்கேருந்து போங்கன்னு" சொல்ல, அந்த பொண்ணு கூட பேசாம, "உங்களோட லில்லிக்கு கால் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லிற வேண்டியதானேன்னு" கேட்க, "என்னது நான் அவகிட்ட கால் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லணுமா? நீ என்ன விளையாடுறியா? அவள அழ வைக்கணும்னு சொல்றியா? எனக்காக அவ அழணுமா? ச்சே அவ சிரிச்சுட்டே இருக்கணும். கடைசி முடியும் அவ சிரிக்கணும். அழ வைக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு அவள அனுப்பி விடுறா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு நைட்டு முழுக்க வயிறு வலியா இருக்கும். ரொம்ப வயிறு வலியில துடிச்சிட்டு ஐயோ அம்மான்னு கத்திட்டே இருப்பான். பக்கத்துல தான் நம்ம ஹீரோயின் ஃபோட்டோ எல்லாமே இருக்கும். ஒரு குட்டி ரூம்ல தான் தங்கியிருப்பான். அங்க ஹீரோயின பத்தி நிறைய நியூஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஹீரோயின் இப்ப நல்லா சம்பாதிக்கிறா, கம்பெனிய நல்லா பாத்துக்கிறா, இந்த மாதிரி பிசினஸ் உமன பார்த்ததே கிடையாதுன்னு ரொம்ப ஹீரோயின பத்தி நல்லதா சொல்லிட்டே இருக்க, ஹீரோக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த ஃபோனை எடுக்கலான்னு போவான். அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவான். பார்த்தா இது எல்லாமே கனவு போல இருக்கு. ஹீரோயின் தான் கனவா நெனச்சு பாப்பா. இப்ப அசிஸ்டன்ட் கிட்ட, "என்னோட ரோகன் செத்து போற மாரி கனவு கண்டேன். ஒருவேளை இது நிஜமாயிருமோ? கடவுளே இப்படிலாம் இருக்காது. கெட்ட கனவு வந்தா நல்லது தானே நடக்கும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா நல்லது தான் நடக்கும். என்னோட ரோகன் செத்து போக மாட்டான்." அசிஸ்டன்ட், "என்னோட ரோகன பத்தி கண்டுபிடிச்சியா இல்லையான்னு?" கேட்க, அசிஸ்டன்ட், "இல்ல மேடம். அது மட்டும் இல்லாம நாளைக்கு ஒரு பெரிய ஃபங்ஷன் இருக்கு. நம்ம கம்பெனி இப்போ ஒரு பெரிய லெவல்ல ஆனதுக்கு நீங்க மட்டும் தான் காரணம். நாளைக்கு நீங்களும் அந்த சீனியரும் சேர்ந்து அந்த கம்பெனிய தொறந்து வைக்க போறீங்க. ஞாபகம் இருக்கான்னு?" கேட்க, ஹீரோயின் வரமாட்டேன்னு சொல்றா. உடனே அசிஸ்டன்ட், "மேடம் நீங்க நாளைக்கு போகலனா பெரிய பிரச்சனை ஆயிரும். ப்ளீஸ் போயிருங்கன்னு" சொல்ல, இவளும் ஓகே சொல்லிட்டு அடுத்த நாள் ஃபங்க்ஷனுக்கு போறா. அங்க அந்த கம்பெனியை புதுசா திறந்து வைக்காங்க. நம்ம சீனியரும் ஹீரோயினும் சேர்ந்து தான் அந்த ரிப்பன் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு இப்போ சீனியரும் ஹீரோயினும் கிளம்ப போறாங்க. சீனியர் கேட்குறான், "நீ ஒழுங்கா சாப்பிடலையா? இப்படி ஒல்லியாயிட்டே போற, ஒழுங்கா சாப்பிடுன்னு" சொல்ல, "இல்ல என்னால சாப்பிட முடியாது. எனக்கு ஹீரோ மட்டும் தான் ஞாபகத்துல இருக்கான். அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ரோகன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னு" சொல்ல, உடனே இந்த சீனியருக்கு கடுப்பாயிட்டு, "உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ரோகன்லாம் உன்னை விட்டுட்டு போயிட்டான்ல. அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆக போகுது. அவனை பத்தி மறந்து தொலையேன்னு" கேட்க,
என்னாலலாம் மறக்கவே முடியாது. நான் ரோகன கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். அது மட்டும் இல்லாம ரோகனோட சட்டைய புடிச்சுட்டு, "எதுக்காக என்ன விட்டுட்டு போன? எங்க அப்பாவ எதுக்கு கொலை பண்ண? ஆஃபீஸ் எதுக்கு திடீர்னு என்கிட்ட தந்த?" எல்லா விஷயத்தையும் நான் கேட்பேன். கேட்டு தான் ஆவணும். அவன் பதில் சொல்லாம என்னை விட்டு தப்பிச்சு போயிருவானான்னு சொல்லிட்டு, அப்படியே நடந்து போவா. தெரியாத்தனமா மயக்கம் போட்டு கீழ விழுந்துருவா. இத பார்த்து சீனியர் பதட்டமாயி ஹீரோயின ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு, "இவங்க ஒழுங்கா சாப்பிடுறதும் கிடையாது, தூங்குறதும் கிடையாதுன்னு நெனைக்கிறேன். அதனால தான் வீக்கா இருக்காங்க. இதே மாரி ஆனா இவங்க சீக்கிரமாவே செத்து போயிருவாங்க. நான் இதாட்ட டேப்லெட் எடுத்துட்டு வரேன்னு இந்த ஃப்ரெண்டு டாக்டர் தான் போறான்." இதெல்லாம் பார்க்கும்போது சீனியருக்கு கடுப்பாயிட்டு, ஹீரோயினோட கைய புடிச்சிட்டு, "ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? அந்த ரோகன மறப்பியா மாட்டியா? உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. அத வாழ்ந்து தொலைன்னு" சொல்ல ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, "என்னது எனக்குன்னு லைஃபா? என்னோட லைஃபே ரோகன் தான். ஒருவேளை நான் செத்து போனாலும் போவேன் தவிர, நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு" சொல்லிடுறா. இத கேட்டு சீனியருக்கு டென்ஷன் ஆயிருது. லூசு மாரி பண்ணாத என்ன? ரோகன் ஒரு பைத்தியக்காரனா? நீ ஒரு பைத்தியக்காரி. அவன் என்னடான்னா, அவனோட உயிர கூட பாதுகாக்காம உனக்காக போராடினா, ஆனா நீ உன்னோட உயிர எடுக்க போறியா? உனக்காக தானடி. நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே அந்த பையன் அவ்ளோ கஷ்டப்பட்டு அவனோட வாழ்க்கையே தொலைச்சிட்டு போறான். இப்ப அவனுக்காக நீ உயிரோட கூட இருக்க மாட்டியான்னு சொல்லிட்டு திட்ட, ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. "நீ என்ன சொன்ன? அவன் எனக்காக தியாகம் செஞ்சானா? அப்போ உனக்கு எல்லாமே தெரியும் அப்படிதானே?" "எனக்கு நல்லாவே தெரியும். எங்க அப்பாவ கண்டிப்பா ரோகன் கொலை பண்ணியிருக்க மாட்டான். என்ன காதலிக்காம இருக்க மாட்டான். முக்கியமா 3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் தான் என்ன கண்டிப்பா காப்பாத்தியிருப்பான். எனக்காக காப்பாத்தியிருப்பான். இப்போ உண்மைய சொல்ல போறியா இல்லையான்னு கேட்க, "ஓகே. நான் சொன்னா மட்டும் என்ன பண்ண போற? நீ இனிமே அவன லவ் பண்றியான்னு?" கேட்க, ஹீரோயின் அப்படியே உடைஞ்சு உட்காந்துட்டு, "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவன என்னால மறக்க முடியும்னு நெனச்சியா? அவன் என்னோட உயிரு. 3 வருஷமா அவன ஒரு தடவ கூட நான் மறக்கவே இல்ல தெரியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் நான் நெனச்சிட்டு தான் இருந்தேன். இங்க அவன பார்க்குறதுக்காக தான் வந்தேன். அவன் பக்கத்துலயாட்டும் இருந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான், நான் ஒவ்வொரு தடவும் அவன் கூட கூட பேசிட்டே இருந்தேன். அது மட்டும் இல்லாம, இந்த 1 மாசமா அவன் ஆஃபீஸ் பக்கமே வரல. நான் எவ்வளோ அழுதேன் தெரியுமா? நான் செத்து போயிட்டேன். அவன் இல்லாம என்னால இருக்க முடியாது. எனக்கு பணம் வேண்டாம், இந்த கம்பெனி வேண்டாம், எதுவுமே எனக்கு வேண்டாம். என்னோட ரோகன் மட்டும் தான் எனக்கு வேணும். ப்ளீஸ் என்னோட ரோகன தந்துடுன்னு" சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கேன். இது எல்லாத்தையுமே டாக்டர் வெளிய இருந்து ஒட்டு கேட்டுட்டு இருப்பான். டாக்டர் வெளிய இருந்து அழுவான் பாருங்களேன்! பார்க்கவே பாவமா இருக்கும். வாயில கைய அப்படி இறுக்கமா புடிச்சுட்டு, "நான் இப்ப என்ன பண்ணேன், என்ன பண்ணேன்னு" சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஏங்கி அழுதுருவான். உடனே சீனியர் சொல்ல ஆரம்பிப்பான். "லில்லி, உனக்கு தெரியாதது எதுவுமே இல்ல. நீ ஏற்கனவே கெஸ் பண்ணியிருப்ப. நீ நினைக்கிறது கரெக்ட் தான். உண்மையாவே ரோகனுக்கு கேன்சர். லாஸ்ட் ஸ்டேஜ். அவன் இறக்க போறான்னு" சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ! என்னோட கையாலேயே நான் அவள எவ்ளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன் தெரியுமா? அன்னைக்கு கூட அந்த ஜூஸ் எடுத்து அவன் மூஞ்சில அப்படியே நானே கொட்டுனேன் தெரியுமா? அது மட்டும் இல்லாம நானே அவனோட கன்னத்துல பலார் பலார்ன்னு அரைஞ்சேன். அவனுக்கு ரொம்ப வலிச்சிருக்கும்ல. நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே உடைஞ்சு விழுவா பாருங்களேன். டாக்டரும் வந்து, "நீ இப்ப என்ன பண்ணணும்னா, நீ அழாம ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும். ப்ளீஸ் அவன விட்டுருன்னு" கெஞ்சுறான். உடனே ஹீரோயின், "நான் அவன விடணுமா? நான் எதுக்கு விடணும்? அவன கண்டிப்பா நான் விடமாட்டேன். அவன் எனக்கு தான். நான் எங்க இருந்தாலும் அவன் கண்டுபிடிப்பேன். ப்ளீஸ் அவன் எங்க இருக்கா, எங்க இருக்கான்னு" கேட்க, டாக்டரும், "அவன் செத்து போயிட்டான். உண்மையாவே அவன் செத்து போயிட்டான். ப்ளீஸ் அவன டார்ச்சர் பண்ணாதன்னு" சொல்ல, ஹீரோயின், "அதெல்லாம் கிடையாது. நான் எப்படியாட்டும் அவன கண்டுபிடிச்சே ஆவேன். அவன்கிட்ட நான் போய் பேசணும்னு" சொல்லிட்டு இருக்க, டாக்டர் வந்து, "அவனோட கடைசி ஆசையே இதுதான். நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டான். அத கூட உன்னால செய்ய முடியாதா? அவனை இன்னுமே கஷ்டப்படுத்தாதன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிரும். நான் நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டனா? என்கிட்ட அவன் கேட்டானா? முதல்ல எனக்கு என்ன வேணும்னு அவன் யோசிச்சானா? அவன் பாட்டுக்கு ஏதோ யோசிச்சான். அவன் பாட்டுக்கு ஏதோ செஞ்சுட்டு இருப்பானா? நான் அவனை எப்படியாட்டும் கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு ஓடுறா. டாக்டர் போகாதன்னு தடுக்க போறான். சீனியர், "இல்ல விட்டுரு. கண்டிப்பா உன்னால தடுக்க முடியாதுன்னு" அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோவ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த சின்ன ரூம்ல உட்காந்துட்டு, ஹீரோயின பத்தின நியூஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். அதான் ஹீரோயின் ரிப்பன் எல்லாமே கட் பண்ணால, அதெல்லாம் பார்த்துட்டு, "எனக்கு தெரியும். லில்லி நெறைய சாதிக்க போறா. இதே மாரி நல்லா ஜாலியா இருக்க போறா. அவ கண்டிப்பா குழந்தை, குடும்பம்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு" அவன் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயின தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் எல்லா இடத்துக்கும் போய் ஹீரோவ தேடிட்டே இருப்பா. இங்க இருக்கானா, அங்க இருக்கானான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமும் தேடிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போய், "நீ எங்க இருக்க ரோகன்? ப்ளீஸ் வெளிய வான்னு" அப்படியே அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருப்பா. தட்டி விழ போவா. வேலை செய்ற அக்கா வந்து, "மேடம் ஏன் இப்படி டென்ஷனா இருக்கீங்க? நிதானமா இருங்கன்னு" சொல்ல, "இல்ல என்னோட ரோகன கண்டுபிடிச்சாகணும், கண்டுபிடிச்சாகணும்னு" சொல்லிட்டு ரூம்குள்ள போவா. ஏற்கனவே நம்ம ஹீரோயின் குட்டி குட்டியா இந்த வாத்து மாரி தாள்ல செஞ்சு அழகு பொருளா தொங்க விட்டுருப்பாள்ல, "நீ பக்கத்திலே இத வச்சு படுக்கணும்னு" கூட சொல்லியிருப்பாள்ல. அத எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கழட்டிட்டு போயிருப்பான் போல இருக்கு. அதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு, "அப்போ நான் சொன்னது எல்லாமே செஞ்சிருக்கல்ல? என்னோட பொருள் கூட உன் பக்கத்துல இருக்கணும்னு நெனச்சிருக்க. நான் இருக்கணும்னு நெனைக்கல நானு." குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக் எல்லாமே நெனச்சு பார்க்குறா. ஒரு தடவ நம்ம ஹீரோ கிட்ட, "நீ கேன்சரால செத்து போனா கூட எனக்கு கவல இல்லன்னு" சொல்லியிருப்பாள்ல. அதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு, "நானே என்னோட வாயால என்ன சொல்லியிருக்கேன்? ப்ளீஸ் கடவுளே இப்படிலாம் பண்ணிறாத. அவன் எனக்கு வேணும். ரோகன் எனக்கு வேணும்னு" சொல்லிட்டு இன்னொரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இந்த வெளிய டூர் மாரி போயிருக்கும்போது, அங்க ஸ்டார்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. ஹீரோயின் கேட்பா, "ஒரு வேள நான் வந்து செத்து போயிட்டேன்னா, நானும் பெரிய ஸ்டாரா தானே இருப்பேன்னு" கேட்க, உடனே ஹீரோ, "ச்சே ச்சே
நீலாம் செத்து போக மாட்டேன். நான் தான் உனக்கு முன்னாடியே போய் ஒரு பெரிய ஸ்டாரா மாரி உன்னை பாதுகாத்துட்டே இருப்பேன். எப்பவுமே உன்னை சாக விட மாட்டேன்னு சொல்ல ஹீரோயின் வாயிலே அடிச்சுட்டு, இங்க பாரு இனிமே இந்த மாதிரி பேசுனேன்னா எனக்கு அழுக வந்துடும். பேச மாட்டியா பேச மாட்டியான்னு கேட்க, சரிங்க மேடம் பேச மாட்டேன்னு சொல்லியிருப்பா. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, ரோகன் ப்ளீஸ்டா எங்கடா இருக்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கும்போது ஒரு கால் வந்து நிக்குது. அவளும் மேலே பார்க்கும்போது தான் அது யாருன்னா டாக்டர் தான். டாக்டர் கிட்ட காலில் விழுந்து கெஞ்சுறா, ப்ளீஸ் என்ன ரோகனை பார்க்க கூப்பிட்டு போங்க ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன்னு சொல்ல, இவனும் ஓகே உன்னை கூப்பிட்டு போறேன்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறான். எங்கன்னு பார்த்தா கல்லறை தான். நம்ம ஹீரோ ஒரு தடவை கல்லறை முன்னாடி அழுதுட்டு இருந்தால, அங்கே கூப்பிட்டு போய் ஹீரோயின் கிட்ட அவன் செத்து போயிட்டான், இதான் அவனோட கல்லறை பார்த்துக்கோன்னு சொல்ல, ஹீரோயின் வந்து நீ பொய் சொல்ற, அவன் எத்தனையோ தடவை பொய் சொல்லியிருக்கான், நீ மறுபடியும் பொய் சொல்ற, அவனுக்காக நான் 5 வருஷம் வெயிட் பண்ணேன், அவன் எப்படி என்னை விட்டு போவான், நீ பைத்தியம் மாதிரி பேசாத சரியா, இதுக்கு மேலே உன் மேலே கோவப்பட்டுருவேன், அவன் இது உள்ளக்க இருக்கானா, என்னை பார்த்தா அவனுக்கு பைத்தியக்காரி மாதிரி இருக்கானான்னு சொல்லிட்டு அந்த கல்லறையெல்லாம் தொடச்சி அந்த ரோகன் பேர் இருக்குல்ல அதை பார்க்குறா. பார்த்துட்டு இல்லை இது பொய்ன்னு அதை அழிச்சு ரோகன் ப்ளீஸ் இப்படி பண்ணாதானே அதை அழிச்சு கையில் தேய்ச்சி பார்க்குறா. கையெல்லாம் ரத்தமாக இருக்குது. இல்லை இது என் ரோகன் கிடையாது நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு அந்த கல்லறை எல்லாத்தையுமே தோண்டி பார்க்குறா. அது உள்ளக்க ஒரு பெட்டி இருக்குது. பெட்டியை பார்த்தோன்னே இது என்னதுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்க ஹீரோயின் கொடுத்த அந்த குட்டி குட்டி ஸ்டாரு அந்த பேப்பரு எல்லாமே அது உள்ளக்க இருக்குது. அதை பார்த்துட்டு அவளுக்கு அழுகையாக வருது. டே ரோகன் ஏன்டா இப்படி என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இன்னொரு சர்டிஃபிகேட் மாதிரி இருக்குது. அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்தா அவளுக்கு ஒன்றுமே புரியல. டாக்டர் கிட்ட டாக்டர் இது என்னது சொல்கிறியான்னு கேட்க, உடனே டாக்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னுமே கஷ்டமாக இருக்கும். டாக்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை, அது உன்னோட பர்த் சர்டிஃபிகேட். உண்மையாகவே உன்னோட அப்பா கிடையாது. யாரோட அப்பா தெரியுமா? ஹீரோட அப்பா தான். ஆமாம், முதல்ல ஹீரோ குட்டி பையனாக இருக்கும்போதே அவன் தொலைஞ்சு போயிட்டான். அவங்க அப்பா 7 வருஷமாக தேடினாங்க, கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ரோகனோட அப்பா உன்னை தத்தெடுத்து வளர்த்தாங்க. திடீர்னு ஒரு நாள் தான் ரோகனை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ரோகனை உன்கிட்ட வந்து இதுதான் என்னோட உண்மையான பையனை அறிமுகப்படுத்தி வைக்கலான்னு நினைக்கும் போது ரோகன் அவங்க அப்பா கிட்ட போய் என்ன சொன்னான் தெரியுமா? இல்லைப்பா நீங்கள் சொல்லக்கூடாது, ஹீரோயின் நல்லா இருக்கணும், லில்லி வந்து நல்லா இருக்கணும், அவகிட்ட எப்பவுமே சொல்லக்கூடாது, நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் லில்லி மட்டும் தான் உங்களோட ஒரே பொண்ணு, நான் கிடையாது, அவளுக்கு தான் எல்லா சொத்துமே போகணுன்னு சின்ன வயசுலேயே சொல்லியிருப்பா. அதனால தான் அப்பா எல்லாத்தையுமே மறைச்சிருப்பாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு செம்மையாக கடுப்பாயிரும். அந்த பர்த் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே அந்த கல்லறையில் தூக்கி போட்டுட்டு, ரோகன் உனக்கு ரொம்ப பெரிய மனுஷன் நினைப்பா, நீ என்னெல்லாம் செஞ்சிருக்க பார்த்தியா, என்கிட்ட கேட்டியா, எல்லாத்தையும் பண்ணிட்டு என்னை விட்டு போயிட்டல, இப்போ நீ வர முடியுமா வர முடியாதா, இப்படி வரியா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த கல்லறையை போட்டு அடிச்சுட்டே இருப்பா. டாக்டர் வந்து இல்லை அவன் வரமாட்டான் செத்து போயிட்டான்னு சொல்ல, யோ நீலாம் சொல்லக்கூடாது, நான் அவனை வர வைப்பேன், ப்ளீஸ் எந்திரிச்சு வாடா, இதெல்லாம் பொய்ன்னு சொல்லுன்னு அழுதுகிட்டே இருப்பா. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவா. எந்திரிச்சு பார்க்கும்போது சீனியர் தான் கூட இருக்கான். சீனியர் பக்கத்தில் உட்காந்துட்டு நீ இப்படியே இருந்தா எப்படி, ஆஃபீஸ்க்கு வான்னு சொல்ல ஹீரோயினும் ஓகே ஆஃபீஸ்க்கு போகலான்னு ஆஃபீஸ்க்குள்ளே போய் நிறைய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறா. அங்கே கம்பெனியில் உள்ளவங்ககிட்டலாம் இங்கே பாருங்கள் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அது முடிய என்னோட கம்பெனியை சீனியர் மட்டும் தான் பார்த்துக்க போகிறாங்க, அவன் என்னோட பார்ட்னர், அவன் கம்பெனியை நல்லா பார்த்துக்க போகிறான், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்ல சீனியருக்கு டென்ஷன் ஆகிட்டு என்ன சொல்லிட்டு இருக்க, நீ தான் கம்பெனியை பார்த்துக்கணும்னு சொல்கிறான். ஹீரோயின் இங்கே பாரு நானே உடம்பு சரியில்லாமல் இருக்கேன், கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க விட மாட்டியான்னு அங்கேருந்து கிளம்புறா. போகும்போது அந்த ஃபைலில் ஒரு ஃபைல் மட்டும் விழுந்திருக்கு. பார்த்தா இந்த கம்பெனி எல்லாத்தையுமே இவன் பேரில் எழுதி வச்சிருப்பா போல இருக்குது, சீனியர் பேரில் எழுதி வச்சிருப்பா போல இருக்குது. சீனியருக்கு டென்ஷன் ஆகிட்டு அந்த ஃபைலை எடுத்துகிட்டு ஹீரோயினை பார்க்க ஓடுறா. இங்கே ஹீரோயின் எங்கே இருக்கா பார்த்தா டாக்டர் இருக்கான்ல, டாக்டரோட கழுத்துலேயே கத்தி வச்சுட்டு, டே நல்லா கேட்டுக்கோ, இப்போ ரோகன் எங்கே இருக்கான்னு சொல்ல முடியுமா இல்லையான்னு கேட்க இவன் சிரிச்சுட்டு சொல்ல முடியாது சொல்கிறான். உடனே அந்த கத்தி எடுத்துகிட்டு எனக்கு தெரியும் நீ சொல்ல மாட்டேன்னு, பரவாயில்ல நான் செத்து போகிறேன்னு கத்தி எடுத்துகிட்டு கழுத்தில் வைப்பா. இவனும் எதுவுமே செய்ய மாட்டான்னு நினச்சா, ஆனால் ஹீரோயின் கழுத்துலேருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சிடும். இதை பார்த்த டாக்டர் கையை பிடிச்சிட்டு, இப்போ என்ன அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சாகணுமா, இதை புடி, இங்கே தான் இருக்கான், நீயே போய் பார்த்துக்கொன்னு ஒரு கார்டை கையில் கொடுத்துட்டு டாக்டர் அப்படியே உட்காந்துட்டு அழ ஆரம்பிச்சிருவான். நான் என்ன பண்ணேன், என்னால் எதுவுமே பண்ண முடியல, ஐ மிஸ் யூடான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பான். இப்போ ஹீரோயின் ஹீரோ தேடி தான் ஓடி போகிறான். அதே சமயம் டாக்டர் கிட்ட இந்த சீனியர் வந்து கேட்பான், லில்லி எங்கே போனா, நான் லில்லியை பார்க்கணும், அவளோட சொத்தை எல்லாத்தையுமே எனக்கு தந்துட்டான்னு கேட்க, உடனே டாக்டர் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, அவள் போட்டும் அவள் போய் பார்க்கட்டும்னு சொல்லிடுறான். அதே சமயம் ஹீரோயின் இங்கே ஓடி போகிறா. அதே சமயம் இங்கே ஹீரோ ஒரு ஆற்று பக்கத்தில் உட்காந்துட்டு டாக்டர் கிட்ட பேசிகிட்டு இருப்பான். எனக்கு தெரியும் ஹீரோயின் என்னை பார்க்க வருவானே, ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா, அன்னைக்கு கம்பெனியில் ஒரு பையன் என்னை அறைய வந்தான், அதை பார்த்த லில்லிக்கு தாங்கிக்கவே முடியல, அந்த பையனோட கையை பிடிச்சி அடின்னு அடிச்சிட்டா. இதுக்காக 5 வருஷமாக அவள் என்னை மறந்துட்டேன்னு சொன்னான். ஆனால் அவள் என்னை பற்றி எதையுமே மறக்கல, எனக்கு நல்லாவே தெரியும், இன்னுமே அவள் என்னை உயிராக லவ் பண்ணுறா, அதனால தான் உன்கிட்ட அவளுக்கு என்னோட அட்ரஸ் அனுப்ப சொன்னேன். அவள் கண்டிப்பாக என்னை தேடாமல் இருக்க மாட்டா, அவ புத்திசாலி, கண்டிப்பா என்கிட்ட இருந்து நிறைய பதிலை எதிர்பார்த்து ஓடி வருவா, கண்டிப்பா வருவான்னு சொல்லிட்டே இருக்கும்போது தான் ஹீரோயின் அங்க ஓடி வந்துட்டு இருக்கா. அவளோட மனசுக்குள்ள நிறைய விஷயம் நினைச்சு பாக்குறா. என்ன நினைக்கிறானா, ரோகன் நினைக்காம கண்டிப்பா அவனோட அட்ரஸை டாக்டர் எனக்கு தந்திருக்க மாட்டாங்க,
எல்லாமே ரோகன் ஒரு பிளானோட தான் செய்றான். அவன் என்ன நெனச்சிட்டு இருக்கான்? நான் அவன் சாகுறத பார்த்துட்டேன்னா, நான் அவன மறந்துருவேன்னு நெனைக்கிறானா? ச்சே! நான் மறக்க மாட்டேன். இந்த லைஃப் மட்டும் இல்ல. எல்லா லைஃப்பும் அவன் மட்டும் தான் என்னோட லவ்வர். நான் அவன மறக்க மாட்டேன். அவன விட்டுட்டும் போக மாட்டேன். ஐ லவ் யூ டா. நீ என்ன சொன்னாலும் நான் உன்ன விட்டுட்டு போக மாட்டேன்னு ஓடி போறா. அதே மாரி ஹீரோவும் மனசுக்குள்ள நெனைக்கிறான். எனக்கு நல்லாவே தெரியும். அவள பொறுத்தவரைக்கும் நான் தான் எல்லாமே. அவ என்ன மறக்கவே மாட்டா. கடைசி முடியும் எனக்காக வாழுவான்னு சொல்லிட்டு, அவனோட மனசுக்குள்ளேயும் இந்த லைஃப் மட்டும் இல்ல. எல்லா லைஃப்பும் நான் உனக்காக மட்டும் தான் வாழுவேன். உனக்காக மட்டும் தான் சாவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின பார்த்துட்டே இருக்க, ஹீரோயின் எந்த பதிலுமே சொல்லாம அமைதியா பக்கத்துல போய் உட்கார்ந்துருக்கா. ஹீரோவும் கைய பிடிச்சிட்டே இருக்கான். இந்த 2 பேருமே மனசுக்குள்ள மட்டும் தான் பேசிக்கிறாங்க. ஹீரோயின் நெனைக்கிறா, "எனக்கு தெரியும் ரோகன். நீ சொல்லாமயே எனக்கு முழுசா தெரியும். நீ என்ன ரொம்ப லவ் பண்றன்னு. நானும் உன்ன ரொம்ப லவ் பண்றேன். ஐ லவ் யூன்னு" சொல்லிட்டு பக்கத்துல போய் உட்கார்ந்திருக்க, ஹீரோவும் மனசுக்குள்ள, "நானும் உன்ன ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். ஐ லவ் யூ லில்லின்னு" பக்கத்துலயே உட்கார்ந்திருப்பாங்க. 2 பேருமே பேசிக்க மாட்டாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்பா. அப்பதான் கால் வரும். "சீக்கிரம் மேடம் மீட்டிங் இருக்குன்னு" சொல்ல, யாரோ வந்து பேசுவாங்க. "பேபி சாப்பிடுற டைம் ஆயிட்டுல. மீட்டிங்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு" சொல்ல, ஹீரோயின் அந்த ஃபோன்ல, "சாரி என்னோட ஹஸ்பண்டுக்கு இப்ப சாப்பிடணுமா. என்னோட ஹஸ்பண்ட் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். பாய்ன்னு" சொல்லிட்டு வச்சுட்டா. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோக்கு எல்லாமே சரியாயிட்டு போல இருக்கு. அழகா கோட்டு, ஷூட்டு எல்லாமே போட்டிருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து, "வாங்க போலாம் சாப்பிடலான்னு" சொல்லிட்டு 2 பேருமே கைய கோத்து போறாங்க. அங்க ஒரு ஃபோட்டோ இருக்கு. 2 பேருமே கல்யாணம் ஆயிட்டு போல இருக்கு. என்னதான் இந்த விஷயத்த நம்ப முடியலனாலும், ஒரு உண்மையான காதலால எல்லாத்தையுமே குணப்படுத்த முடியும்னு நான் நான் நம்புறேன். நீங்களும் நம்புனீங்கன்னா, மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாரி மூவிய நான் பார்த்ததே கிடையாது. இந்த மூவிய பார்த்துட்டு நானே ரூம் போட்டு அழுதேன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த மாரி அழகான மூவி. உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஹைப்பும் பண்ணிருங்க. பாய் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் பொறுமையா மூவிய பார்த்ததுக்கு. பாய்.